காதலை மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்கூடாதுப்பா, திறந்து சொல்லணும். அதெல்லாம் லேட் பண்ணவே கூடாது. இப்போ என்னாச்சு பாத்தியா? என்னாச்சு? ஆசைப்பட்டவன் நீ காத்துட்டு இருக்க, இன்னைக்கு வந்தவன் அவளை கூட்டு போறான். ஏய், புரியுற மாதிரி சொல்றா. இன்னைக்கு பவித்ராவை பொண்ணு பார்க்க வராங்க. நேத்து அப்படியே லீவ் சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கே காலைல தான் விஷயம் தெரியும். டேய், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. பர்சனல் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லுவாங்களா? நீ வேற வீட்டில் ரெஸ்ட்ல இருந்த, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சவனும் உங்ககிட்ட சொல்லான்னு இருந்திருப்பாங்க. டேய், இந்நேரம் பவித்ராவை பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்களா? மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குமா? சந்தேகமா இருந்தா ஃபோன் பண்ணி கேளு. டேய் மச்சான் மச்சான், டேய் சும்மா விளையாட்டு சொன்னப்பா, இதெல்லாம் போய் ஃபோன் பண்ணி கேட்பாங்களா? பரவாயில்லடா, எனக்கு விஷயம் தெரியலனா தலையே வெடிச்சிடும். டேய் டேய், ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறாடா. ஆமா, வந்த மாப்பிள்ள பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிருப்பாரு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அந்த அம்மா கல்யாண கனவுல இருப்பாங்க. இந்த நேரத்துல நீ ஃபோன் பண்ணி இந்த டெண்டர் என்னாச்சு, அந்த கொட்டேஷன் என்னாச்சுன்னு கேட்டனா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அட போப்பா, இந்த பட்டர்ஃப்ளை பறந்து போச்சுன்னா அடுத்து ஏதாவது பீகாக் சிக்குதான் பாரு. சரி, நான் போறேன்டா. ஏன்பா எங்கப்பா போற? எங்கேயோ போறேன். தேவ் சொல்றதை கேளுப்பா, எங்கப்பா போற? தேவ் எங்க போற? போய் வேலையை பாடுறா. நான் சொல்றத கொஞ்சம். அப்போ உனக்கு பவித்ரா கிடைக்க போறது இல்ல. அவ கல்யாணமாய் போயிட்டா, இனி இங்கேயும் அவ வரப்போறது இல்ல. உன் கதையை நான் சுலபமா முடிச்சிருவேன் தேவ். தேவ், என்ன ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? வந்தவன் வீட்டுக்குள்ள வராம அங்க என்ன பண்ற? நீ கொஞ்சம் கீழே வா பாட்டி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தேவ், என்னப்பாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? போச்சு, எல்லாம் போச்சு. டேய், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி பேசுற? பாட்டி, உனக்கே தெரியும்ல,
நான் மூச்சுக்கு 300 வாட்டி பவி பவின்னு அவ பேரு தானே சொல்லிட்டு இருப்பேன். வேலையை விட்டு போனவள திரும்பவும் வேலையில சேர்க்கணும்னு பிடிவாதமா இருந்து அவளை வேலையில சேர்த்தேன். அவ திறமையானவ, நேர்மையானவதான். ஆனா அவளை வேலையில சேர்க்க அது மட்டும்தான் காரணமா? இல்ல பாட்டி, இல்ல. பவித்ரா கிட்ட நீ எவ்வளவு பிரியமா இருந்திருக்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே வீட்டுக்கே வந்து என்ன நலம் விசாரிச்சுட்டு கூட போனா இல்ல? சொல்லு பாட்டி. ஆனா அவ ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொன்னாளா? ஒரு வார்த்தை சொன்னாளா? நீ என்னடா சொல்ற? பாட்டி, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போறேன், பவித்ரா வரல. ஏன்னு கேட்டா நேத்தே ஆஃப் டே லீவ் சொல்லிருந்தாளா? எனக்கு தெரியாது இல்ல விஷயம். அதனால என்ன விஷயம்னு கேட்டேன். இன்னைக்கு அந்த அம்மாவை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. நேரம் எல்லாம் பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. பவித்ராவை ஒருத்தனுக்கு பிடிக்காம போயிருக்குமா என்ன? போச்சு, எல்லாம் போச்சு. இத்தனை நாள் நான் கட்டி வச்சிருந்த மனக்கோட்டையெல்லாம் தகர்ந்து போச்சு. இத்தனை நாள் நான் கட்டி வச்சிருந்த மனக்கோட்டையெல்லாம் தகர்ந்து போச்சு. மண்ணோட மண்ண போயிடுச்சு பாட்டி. போச்சு, எல்லாம் போச்சு. தேவ், நீ மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கன்னு யாருக்குடா தெரியும்? அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. சும்மா நடிக்காத பாட்டி. உன்னோட பேர மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? தெரியும்தான், தெரியும்டா. மறுபடியும் பவித்ராவை வேலைக்கு சேர்க்கறதே பெரிய பாடா போயிடுச்சு. அவசரப்பட்டு ஏதாவது பேசி எடுத்தோம் கவுத்தோன்னு ஆயிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன். எதுக்கும் நேரங்காலம் கூடி வர வேண்டாமா? சரிடா, இவ்ளோ பேசுறியே, பவித்ரா கிட்ட லேசா கோடிட்டு நீயாவது காமிச்சிருக்கலாம் இல்ல? என் மனசுல உள்ளத பல வழியில வெளிப்படுத்திட்டேன் பாட்டி. ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் கொடுத்தா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. கெஸ்ட் ஹவுஸ் தரேன் தங்கிக்கோன்னு சொன்னா வேண்டாங்கிறா. காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அதை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றான். அவ திமிர் பிடிச்சவ பாட்டி, ரொம்ப திமிர் பிடிச்சவ. நான் அவகிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்னா உடனே பல்ல இழிச்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிடுவாளா என்ன? என்ன நிக்க வச்சு பாடம் எடுப்பா. நான் ஆபீஸ்ல இருந்து போன் பண்றேன், அவ எடுக்கல பாட்டி. அப்ப என்ன அர்த்தம்? அந்த அம்மா கல்யாணத்துக்கு தயாராயிட்டாங்க. எவனோ ஒருத்தன் அவளை பொண்ணு பார்க்க வருவானா. இந்த அம்மாவும் பவ்யமா போய் அவனுக்கு காஃபி கொடுப்பாளாம். அவனுக்கும் புடிச்சு போயிடுமா. அவளும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவான். நான் இங்க தாடி விட்டுக்கிட்டு தேவதாசா அலையணும். Damn it. தேவ், இவ்ளோ ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு என்னடா நீ? நீ எனக்கு பாட்டி இல்ல, என் ஃப்ரெண்டுன்னு அடிக்கடி சொல்லுவல்ல. என்கிட்டயாவது மனசுல இருக்கிறத சொல்லிருக்கலாம்ல. நானே பவித்ரா அப்பா கிட்ட பேசி முறைப்படி நாமே அவளை பொண்ணு பார்க்க போயிருக்கலாமே.
சரிடா, ஆனது ஆச்சு. இனிமே என்ன பண்ண முடியும்? அப்புறமா என்னாச்சுன்னு பவித்ராக்கு ஃபோன் பண்ணி நானே கேக்குறேன். என்ன? அவ உனக்கு தானே விதி இருந்தா பொண்ணு பாக்குற இந்த விஷயமே தட்டி போயிடும்டா. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அட போ பாட்டி. பாட்டி, என்னடி ஆபீஸ்ல இருந்து நீயும் வந்துட்ட? தேவ் டென்ஷனா கிளம்பி வந்தாரு. என்னவோ ஏதோன்னு நான் பயந்துட்டேன். தீனாவால அவருக்கு ஆபத்து இருக்குல்ல, அதான். இங்க வந்தாரா இல்ல வேற எங்கேயாவது போனாரான்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் பாட்டி. பாட்டி, நீங்க பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன அநியாயம் பாட்டி இது? உங்க பேரனோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த பவித்ராவோட ஸ்டேட்டஸ் என்ன? இவர்கிட்ட ஒரு ஸ்டாஃபா சம்பளத்துக்கு வேலை பாக்குறவ அவ. ஆனா தேவுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சோனா நம்ம அந்தஸ்துக்கு ஈக்குவலா 100 பொண்ணுங்க கிடைப்பாங்க. அந்த மாதிரி பொண்ணு பாக்குறத விட்டுட்டு இருந்தும் ஏன் இவரு அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு? திமிரு ஆணவத்தோட மொத்த உருவம் அவதான். நம்ம தேவுக்கு பவித்ரா பொருத்தமானவ கிடையாது பாட்டி. பொருத்தமானவளே கிடையவே கிடையாது. ஏய், ஐயோ தேவ், சொல்றத கேளு. என்னடா பொம்பளை பொண்ணை அடிக்கிறதுக்கு கைய வாங்குற? இப்ப இவளை இங்க யார் பாட்டி வர சொன்னது? என் மனசுல உள்ளது நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நடுவுல புகுந்துகிட்டு இவகிட்ட நம்ம கருத்து கேட்டோமா? பவித்ரா பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? அவள மட்டமா பேசுறதுக்கு இவ யாரு? இன்னைக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அப்போல இருந்தே நம்ம 2 பேருக்கும் டென்ஷன் தான். இவளை கண்டாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. மரியாதையா போ சொல்லுங்க பாட்டி. மாதவி, உனக்கு எத்தனை தடவைமா சொல்றது? நேரங்காலம் தெரியாம எதையாவது பேசி அவன் வெறுப்ப சம்பாதிச்சுக்கிறியே. சரி போ, நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். போ. தேவ், உனக்கு ஏண்டா இவ்ளோ கோபம் வருது? எங்க பவித்ரா உனக்கு கிடைக்காம போயிடுவாளோங்கிற பதட்டம் அதானே? நம்பிக்கையோட இருடா தேவ். எனக்கு என்னமோ நல்ல பதில் வரும்னு என் மனசுக்கு படுது. நாம பொறுத்திருந்து பாக்கலாம்டா. என்ன? கவலைப்படாதுடா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி வா. குட் மார்னிங் மேடம். கங்க்ராட்ஸ். எதுக்கு? இல்ல காலைல உங்களை பொண்ணு பார்க்க வராங்க, ஆஃப் டே லீவ் வேணும்னு கேட்டு போனீங்களே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆமா, கல்யாணம் எப்போ? இல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பொண்ணு பார்க்குற விஷயமே நடக்கல. சாரி மேடம். இட்ஸ் ஓகே. அப்புறம் எம்டி சார் வந்துட்டாரா? வந்தாரு, உங்களை கூட கேட்டாரு. விஷயத்த சொன்னா என்னவோ தெரில, அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு. சரி. ஓகே, நீங்க போங்க மேடம். ஹலோ. டேய்,
டேய் நான் தான்ப்பா பஞ்சு பேசுறேன். டேய் நான் தான் வந்துட்டேன்ல, ஆபீஸ் வேலையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். எதை பத்தியும் கேட்கிற மூட்ல நான் இல்ல. மச்சான் பவித்ரா ஆபீஸ் வந்துட்டாங்கடா, அதை சொல்றதுதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன சொன்னா? டேய் நீ லக்கி மேன்டா, பொண்ணு பார்த்த மேட்ரு டிராப் ஆயிடுச்சு. ஏய் நிஜமாவா சொல்ற? நிஜமா தான்டா சொல்றேன். எஸ். டேய் நீ போன் வைடா, நான் அப்புறம் பேசுறேன். டேய், 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 வைக்காத. யா எஸ் பாட்டி. இதான் இவங்கிட்ட இருக்க கெட்ட பழக்கமே. பாட்டி கேட்கலான்னு பார்த்தேன், பட்டுன்னு கட் பண்ணிட்டான். பாட்டி என்னாச்சு தெரியுமா? என்னாச்சுடா? பவித்ராவ பொண்ணு பாக்குற விஷயம் drop ஆயிடுச்சு. அப்படியா? ஏய் அம்மாசே சக்கரத்தி போடா. வா 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 சீக்கிரம். ஏய் வா சீக்கிரம் வா. குடு குடு. டேய் ஆ, இரு உனக்கு. உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் நான் சொன்னேன்ல. எஸ் பாட்டி. அப்படியே நடந்துச்சு பாத்தியா? ஏய் I'm so happy. ஹலோ பவித்ரா, சொல்லுங்க பாண்டியன். உங்ககிட்ட இருந்து கால் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் பவித்ரா. என்னாச்சு? மாப்பிள்ளை வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்களா? இல்ல, ஏன் என்னாச்சு? நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவங்க கோச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க. எல்லாமே என்னால தானே. அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க பாண்டியன். இந்த வரன் தட்டி போகுதுன்னா நல்லதுக்காக கூட இருக்கலாமே. ஆக்சுவலா எனக்கு இந்த ஏற்பாடுல ஆரம்பத்துல இருந்தே இஷ்டம் இல்ல. அப்பாதான் பிடிவாதமா இருந்தாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு, அவ்வளவுதான். இல்ல பவித்ரா, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆறல. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். சாரி பவித்ரா, நான் அப்புறம் பேசுறேன். பாண்டியன், அப்புறமா என்னாச்சு? பவித்ரா எப்பதான் போனா? அப்புறம் என்ன, காலையில பொழுது விடிஞ்ச உடனே தான் போயிருக்காளாம். ஐயோ, அங்க என்ன கூத்து நடந்ததுன்னே தெரியலையேம்மா. அவளுக்கு என்ன துணிச்சல் பாருடி. 2-3 நாளா தான் நான் வீட்ல இல்ல, எப்பன்னு காத்திருப்பாங்க போல. அன்னைக்கு நான் மக வீட்டுக்கு போறேன்னு சொன்னப்போ உன் அண்ணன் ரொம்ப சலிச்சுக்கிட்டான்ல. ஆனா என்ன அனுப்பிட்டு என்ன ஒரு காரியம் பண்ணிருக்கான் பாத்தியா? அம்மா, அண்ணல சாதாரண ஆளா நினைக்காதம்மா. உண்மையிலேயே குழந்தைக்கு முடியலையா, இல்ல பவித்ரா வர வைக்கிறதுக்காக அப்படி ஒரு டிராமாவை போட்டாரானே தெரியலையே. இல்லடி, நிஷாவை பார்த்தா அவளுக்கு உடம்பு முடியாத மாதிரி தான் டயர்டா இருக்கா. நிஷாவை கேட்டா தெரியுமேமா. பவித்ரா எத்தனை மணிக்கு வந்தா எத்தனை மணிக்கு போனான்னு கேளுமா. அவகிட்ட கேட்டு பாத்துட்டேன்டி, அவ ஏதோ உளறிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு நம்ம வீட்டை நோட்டை விடுறதான வேலை, அவகிட்ட போய் கேட்க வேண்டியதானமா. கேட்கலாம் தாண்டி, ஆனா அவ ரொம்ப மோசமான பொம்பளையாச்சே. நம்ம வீட்டுல நடக்கிறத அப்படியே ஊர் ஊரா பரப்பி விட்டுருவா. நாம கடத்தருவுக்கு போனா இப்படி எல்லாமா நடக்குதுன்னு ஆள் ஆளுக்கு என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நமக்கு தானடி அசிங்கம். அதுக்கு தாண்டி கேட்கல. அம்மா, அதையெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுமா.
இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ லாய்க்கு இல்ல. நான் இப்பவே கிளம்பி வரேன். கொஞ்ச நேரத்துல அங்க என்ன நடந்துச்சுன்னு அக்கு வேற ஆணி வேற நான் கண்டுபிடிச்சு சொல்றேமா. ஆமா, உன் புருஷன் விட்டுருவாராக்கும். அவரு என்ன அனுப்புறது? அவருக்கு சமைச்சு வச்சுட்டேன். வந்தாருன்னா போட்டு சாப்பிட்டுக்கட்டும். வெய்மா, நான் வரேன்.